ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவம் பாகம் 2. நேற்றைய தினம் நஞ்சை உட்கொண்ட பொழுது அந்த நஞ்சை வெளியேற்ற மூளை சொல்லுகின்ற அனைத்து வழிகளையும் அடைத்துவிட மூளை மேற்கொண்டு என்ன செய்யும்? உடலுக்குள் ஒரு கட்டியை உருவாக்கும். அதற்கு பிரெயின் டியூமர், அதாவது கேன்சர் கட்டி, அதை மூளை கேன்சர் கட்டி என்று மாறக்கூடிய ஒரு அபாயமாகும். எமது உடலுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தெளிவாக புரியும் பாஷையில் மூளை சொல்லும். உடலுக்கு தண்ணீர் தேவை என்றால் அது தாகம் என்ற பாஷையில் உங்களோடு பேசும். வாய்மொழியை கூட நாம் கவனிக்காது விட்டுவிடுவோம் என்பதால் என்னவோ எந்நேரமும் கவனிக்க ஏதுவான உணர்ச்சி மொழியால் மூளை பேசுகிறது. உடலுக்கு சக்தி தேவைப்பட்டால் பசி என்னும் உணர்ச்சி மொழியால் மூளை பேசும். குளிர் வந்தால் போர்த்தி கொள்ள சொல்லும், வெப்பம் வந்தால் குளிக்கச் சொல்லும். இப்படி உடலுக்கு தேவையானவற்றை உணர்வை மொழியாக்கி மூளை சொல்லும்போது அதற்கெல்லாம் வைத்தியரை நாடி நாம் போவதில்லை. பசிக்கிறது, மருந்து தாருங்கள் என்று வைத்தியசாலை போவோமா அல்லது சிற்றுண்டி சாலை போவோமா? இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார்? வயிற்றோட்ட உணர்வை மூளை ஏற்படுத்தியது நஞ்சை கழிக்கவே. இதையும் நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார்? சொறி என்று சொன்னால் சொரிந்துவிடு என்றுதானே அர்த்தம். கையை கூட நம்மை அறியாமல் மூளை சொரிய வைக்கிறது என்றால் இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார்? மூக்கு ஒழுகுதல், சளி பிடித்தல், இருமல், காய்ச்சல் இவைகளை நோய்கள் என்று நினைப்பது அறியாமை. இதற்கு மருத்துவம் செய்து ரசாயன வில்லைகளை விழுங்குவது அறியாமையின் உச்சம். இப்போ மேலே சொன்ன மூக்கு ஒழுகுதல், சளி பிடித்தல், இருமல், காய்ச்சல் இதையெல்லாம் நோய் என்று சொல்லவே கூடாது. இதற்கு மருத்துவம்னு சொல்லி நம்ம மருத்துவ மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுவது அறியாமையின் உச்சகட்டம். இவைகள் நம் உடல் முழு ஆரோக்கியம் நிலையில் உள்ளதை காட்டுகிறது. இவைகள் நம் உடல் கழிவுகளை வெளியேற்றும் அற்புத இறை செயல். மருத்துவம் உடல் சுத்திகரிக்கும் செயலை தடுத்து கழிவுகளை உடலிலேயே தங்க வைத்து மேலும் சேர்த்து நோய்களை பெரிதாக்கி புற்றுநோய் வரை கொண்டு செல்லும். உடல் மொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இனிமேலாவது சாதாரண சளி பிடித்தலோ இல்லை லேசான இரும்பலோ லேசான ஜுரமோ மூக்கு ஒழுகுதோ இதற்கெல்லாம் டாக்டரை நெருந்தி ஆங்கில மருந்துகளை சாப்பிட வேண்டாம் என்றுதான் மூளை நமக்கு எச்சரிக்கிறது. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள். மீண்டும்